இன்ஸ்டாகிராம் என்பது ஒரு அபாய கிணறு. இன்ஸ்டாகிராம் என்பது ஒரு ஆபத்தான கிணறு. இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஒரு புதை குழி. இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஒரு இன்ஃபினிட்டி பூல். அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சிக்கிருவீங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. இது இன்னொரு சுவாரஸ்யமான ரீல்ஸ் கஷ்டங்கள். அதாவது இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, உடம்புல 7 சைட்லயும் 7 இடங்கள்ல மச்சம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஏட்டுல எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சித்தர்கள் வாக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி உடம்புல 7 இடத்துல மச்சம் இருக்கிற ஒருத்தனை இப்ப நம்ம பார்க்க போறோம். இதை பாருங்க. AI be like. that was AI. குப்பத்தான் மவனை, இனிமே என் பக்கம் வந்த அறுத்துருவேண்டா அறுத்து அப்படின்னு ஏஐ சொல்லும். கரெக்டா இருந்துக்க. ஆமா, டிரைவரை கடா முன்னாடி இருந்து எப்படி பொம்பளை பிள்ளைகளை இறக்கி விடுறாரு, டிரைவரை காணோம், அவர் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறாரா? அது பாருங்க, அது நம்மளால கண்டே பிடிக்க முடியல. டெஃபினெட்லி நாட். டேய், யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஏஐ யூஸ் பண்ணி எவ்வளவு தண்ணி செலவாகும், எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகும். ஏஐ கண்டுபிடிச்சதுக்கு நீ எதுக்கு யூஸ் பண்ற? நான் பேசுறது அவனுக்கு சுத்தமா புரியாது. இந்த வீடியோ அங்கே போக போறதில்ல. இவனை மாதிரி தற்கொலை ஊருக்குள்ள நிறைய பேர் நம்ம ஊர்லயும் பண்ணிட்டு தர்றாங்க. அவனுங்களை என்ன பண்ணலாம்? அடுத்ததாக வர வீடியோ. Oh my god! Magic! Oh, magic! This is what you pay for internet. Nice அந்த ப்ளீஸ், நைஸ். இந்த மாதிரி கருவதுக்கு தான் இன்டர்நெட் எல்லாம் நீங்க காசு கொடுத்து ஜியோ காரண்டி, ஏர்டெல் காரண்டி வாங்கி இதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸ்கில்ஃபுல் லேடியா ஒருத்தர் இது விட்டுக்கா. ஸ்கில்ஃபுல் லேடி. ஐயோ, பயங்கர ஸ்கில் ஆண்டி உங்களுக்கு. காளி கத்தம் எப்படி வாயில இருந்த அந்த பூண்டு இப்போ எங்க போச்சு? பெட்டிக்குள்ளில் இருந்த பையன் இப்போ எங்க? அதே மாதிரிதான். குடுவடா. Oh my god. என்ன மாதிரியான ஸ்கில்? How can you get this intelligence, I say? இந்த மாதிரியான ஸ்கில் எல்லாம் இருந்தாலே போதுமா? எங்க அப்பா. அடுத்த ஸ்கில் பாருங்க. ஸ்கில்ஃபுல் பீப்புள் ஆர் தேர் இன் இன்ஸ்டாகிராம். நம்ம தான் அந்த திறமைகளை வெளியே கொண்டு வர ஒரே நிகழ்ச்சி ரீல்ஸ் கஷ்டங்கள், ஒரே யூடியூப் சேனல் கிச்சடி. இவர் அப்படி வர்றாரா? புரியுதுல? விஷ்ணு சங்கு சக்கரம். நான் கூட இவரு ஃபேனை எப்படி கையில நிப்பாட்டி சுத்த வைக்கிறேன்ற பாடுறா அப்படின்னு நம்ம இந்த உலகத்துக்கு காட்டான்னு பார்த்தா இவரு தன்னை விஷ்ணுவாகவே நினைத்துக் கொண்டு வாழும் ஒரு இவர்தான் விஷ்ணுவோட 11வது அவதாரம். ஐயோ, கோவிந்தா அண்ணே. அப்படியே அந்த கேஸ் அண்ணே, அங்கிள், அந்த விரல் இருக்குல்ல, அந்த அப்படியே லைட்டா மூவ் பண்ணுங்க. நீ மட்டும் தைரியமான ஆளா இருந்த அங்கிள் அந்த விரலை அந்த காத்தாடிக்கு நடுவுல கொண்டு போய் கொடுக்க பார்ப்போம். இந்த கொடுமை சரவணனது. அடுத்து கேரளால ஒரு லாட்ஜுக்கு ஆடு. என்ன டெக்னிக்கா பண்றாங்க பாருங்க ஆட. இன்ஃபோ பார்க்கின் அருகில் ஒரு சிங்கிள் ரூம் வந்துட்டுண்டு. ஜென்ஸிന് ഒരാൾക്ക് മാത്രം ரெண்ட் 7000. பைக் பார்க்கிங் ഉണ്ട്. ഡെപ്പോസിറ്റ് 2 മാസം. ഇൻഫോ പാർക്കിലേക്ക് 2 കിലോമീറ്റർ ദൂരം വേണ്ടവർ വേഗം വിളിച്ചു. இன்ஃபோ பார்க்கின் பக்கம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் உண்டு. பார்க்கின் பக்கத்தில் ஒரு சிங்கிள் பெட் உண்டு. மட்டும் ரெண்ட் 7000. பைக் பார்க்கிங் உண்டு. டெപ്പോസിറ്റ് 2 മാസം. ഇൻഫോ പാർക്കിലേക്ക് 2
வேண்டவர் சீக்கிரம் வந்துங்கள் இல்ல ஏ கண்டு கொள்ளல்லோ நல்ல பாட்டு அப்படின்னு ரிங்டோன் ஆகட்டே போலீஸ் ஆதரம் அப்படின்னு தட்ஸ் கிரேசி நல்ல இன்ஃபோ பார்க்கின் பக்கம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் உண்டு பைக் பார்க்கிங் உண்டு வெறும் மாசம் 7000 மட்டும் பைக் டன் டக்கு டன் டக்கு டன் பாடு போடு நல்லா இருக்கியா பாட்டு ரொம்ப நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா இன்ஃபோ பார்க்கின் அருகில் ஒரு சிங்கிள் ரூம் என்ன டெக்னிக் ஒராளுக்கு மாத்திரம் ரெண்ட் 7000. எவ்வளவு நீட்டா சொன்னாங்க பாருங்க அந்த ஆண்டி ஜென்ஸில் ஒரு ஆளுக்கு மாத்திரம் தான்டா தம்பி எவனாச்சும் 2 பேரும் 3 பேரும் உள்ள வந்தீங்க அறுத்து விட்டுருவேண்டா அப்படின்னு ஆண்டி கரெக்டா சொல்லிட்டாங்க ரைட்டா தான் சொல்லிட்டாங்க அடுத்தாக நம்ம விஜயண்ணா இப்போ சிஎம் ஆயிட்டார் இப்போ சிஎம்ஓ தமிழ்நாடு ஆயிட்டார் இப்போ இந்த விஜய் ஜெயிச்சுட்டு வடக்கு பக்கம் இருக்கிற இன்ஸ்டாகிராம் பக்கம் போனா ஒரே எலிவேஷனை கொடுக்குறாங்க ஒரு 2 வாரமா விஜய் சிஎம் ஆகி ஒரு வாரம் கழிச்சு வடக்கு இன்ஸ்டாகிராம திறந்தா அவன் வந்தானா ஐயோ நீங்க எதிரி கூட்டமே பயந்து ஓடும் அந்த இடி கூட சத்தம் போட பயப்படும் அவங்க கொடுத்த எலிவேஷன்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்குது பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பாருங்க Who do you want to see as Prime Minister in 2029? Right, PM. Straight 2029 the only person who can beat BJP in a single shot. Oh my god, it's too early. We can then he create a big good things in South India. No, we want our state அப்படின்னு நம்ம தமிழ் ஆட்கள் வேற சண்டை போடுறாங்க பட் நாட் that easy. 2029 even தளபதி சப்போர்ட் ஃபார் ராகா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. Oh my god, தளபதி started to national party coming soon. வடக்கு நண்பர்களே நீங்க ஏட்ட வேற மாதிரி போறீங்க வடக்கு நண்பர்களே என்ன வேற மாதிரி போறீங்க உங்க மூடெல்லாம் வேற மாதிரி இருக்குதே இந்த பாருங்க அடுத்தது ஐ ஒன்லி சப்போர்ட் பிஜேபி until he arrives. Wander worship 0% interest in politics but actor Vijay is in politics fire. என்னடா புரா நார்த் இந்தியன்ஸ் இப்படி இறங்கிட்டீங்க பிஎம் ஆக்கிடலாம் போலயே அப்போ आपका फेवरेट एक्टर कौन है शाहरुख खान सलमान खान या अक्षय कुमार इनमें से कोई नहीं तो फिर कौन है मेरा फेवरेट एक्टर है विजय थालापति वो क्यों क्योंकि वो सिर्फ फिल्मों में ही हीरो नहीं है रियल लाइफ में हीरो है பிளாஸ்ட் ஆனால் சின்ன திருத்த தங்கச்சி அவர் பேர் வெறும் விஜய் தான் இல்லை ஜோசப் விஜய் தளபதி விஜய் தளபதி ரெண்டும் ஒண்ணுதான் போற பக்கம் எல்லாம் விஜய் தளபதினே சொல்றாங்க ஆனால் ஷாருக் கான் சல்மான் கான் இல்லைன்ட்டீங்க ஐயோ அடுத்து என்னடா நடக்குதுங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்கமிங் பிஎம் சிஎம் விஜய் கொஸ்டின் இஸ் ஹூ இஸ் ஆக்டர் நெக்ஸ்ட் பிஎம் விஜய் அதில் அந்த ஒரு சூழ்ச்சியும் இருக்கோ நெக்ஸ்ட் பிஎம் விஜய் தளபதி மோடி अंकल आई एम कमिंग एक्सक्यूज मी मैम सबसे बेस्ट सीएम कौन है विजय थालापति என்னடா வடக்குலையுமா இப்படி பெஸ்ட் ஹேண்ட்ஸம் சிஎம்ன்றாங்க வடக்குல வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஐ எம் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் ஓகே ஐ எம் ஹாப்பி ஃபார் தமிழ்நாடு டுடே என்னக்கா ஒன்றும் புரியலையேக்கா ஒன்றுமே புரியலையேக்கா நீ யாரா இதுல ஆப்கானிஸ்தான் ரேஞ்சுக்கு போயிட்டீங்க அது ஒரு மீம் வருமே ஒருத்தர் அப்பாருதான் என்னைய கொண்டு போய் விட்டீங்களா என்னடா ஆப்கானிஸ்தான் ரேஞ்சுக்குலாம் போயிட்டீங்க டேய் கொஞ்சம் ஓவரா தாண்டா போறீங்க ரொம்ப ஓவரா போறீங்கடா ஆந்திரா பக்கமா
எந்த ஊர்லடா నువ్వు ఎక్కడురా ఎప్పుడు ఉన్నారా என்னடா திருவிழாவே மாத்திட்டீங்களா இதெல்லாம் ஒன்றும் சரியா இல்லடா ஒன்றும் சரியில்லை कल मैंने एक वीडियो बनाया था विजय सर के सपोर्ट में नेक्स्ट पीएम विजय थालापति सर 24 घंटे के अंदर ये वाली वीडियो 1.2 बिलियन व्यूज क्रॉस कर गई और मेरा कमेंट बॉक्स भरा पड़ा है विजय सर के सपोर्ट जिस हिसाब से विजय सर ने तमिलनाडु को जीता है बिल्कुल फिल्मी स्टाइल में वो कमाल कर प्लीज यार कोई मेरे इस वीडियो को विजय सर तक पहुँचे विजय सर जब अगली बार पीएम इलेक्शन हो तो प्लीज आप पीएम पद के लिए इलेक्शन जरूर लड़िएगा क्या पता आप पीएम முன்னா பையா அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்காரு அடுத்த தளபதி பிஎம்மா விஜய் தளபதி வந்து 1.2 மில்லியன் வியூஸ் போயிருச்சான் அவ்வளோ கமெண்ட் வந்துருச்சான் நெக்ஸ்ட் பிஎம் தளபதி விஜய் சார் நெக்ஸ்ட் பிஎம் விஜய் தளபதி ஐயோ விஜய் தளபதி இல்லடா வெறும் விஜய் தான்டா விஜய் ஆஸ் பிரைம் மினிஸ்டர் என்னங்கண்ணா வேணுங்க என்னையாங்க வேற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் நிஜமா நம்ப முடியலையே என்ன நான் பண்ணுவேன் अभी रिसेंटली नेक्स्ट पीएम इलेक्शन हुआ मोदी जी विजय तलपति विजय इज द बेस्ट थालापति ने तमिलनाडु विजय तलपति राहुल गांधी जी ने केरला अगर आपको इन तीनों விஜய் இஸ் த பெஸ்ட் சிஎம் விஜய் தளபதி அப்பா முன்னா பையா நீங்க பயங்கரமான முன்னா பையா இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே இல்லையா முன்னா பையா ரொம்ப கஷ்டம் பையா முன்னா பையா நான் வடக்குல இருக்கிறவங்களோட தான் சண்டை போடணுமா முன்னா பையா இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு முன்னா பையா சிஎம் இப்போதான் ஒரு மாசம் ஆயிருக்குது जस्ट लाइक अभी 1 वर्ड शुरू है अभी 2029 इसका 3 साल में बहुत लंबे दूर है वो फॉर्म है वेट है எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்களோ அண்ணாவை ஒன்றும் புரியல லைட்டா கிடக்குன்னு தான் இருக்குது இன்ஸ்டாகிராம்ல என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்களேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்களை மறக்காம ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணி விடு நண்பர்களே அப்படியே சேனலை புதிதாக பார்ப்பவர்களா இருந்தால் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு விடுங்கள் நண்பர்களே அவ்வளவுதான் அவர்டா விஜய் தளபதி ஐயோ அவர்களுக்கு மொத்தம் சொல்லி புரிய வைக்கணும் அது வெறும் விஜய் ஜோசப் விஜய் தளபதி விஜய் தளபதினு மாத்திட்டாங்க